எல்லாருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் சுவாமிநாதன். இந்த பேரண்ட் கனெக்ட் அறிவியல் தேனிக்கான பெற்றோர்களுக்கான சந்திப்பில் இது நம்மளுடைய 4ஆம் சந்திப்பு. இது வரைக்கும் 3 சந்திப்பை முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 4ஆவது சந்திப்பில் முதல்ல இந்த அறிவியல் தேனினா என்ன அப்படிங்கிறது நான் என்னை பற்றியும் ஒரு சின்னதாக சொல்கிறேன். அப்புறம் அறிவியல் தேனியும் வட அமெரிக்க தமிழ் பேரவையும் என்ன நோக்கத்துக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுடைய கேள்விகளையும் இன்றைக்கி ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. அங்கேயே நிறைய பேருக்கு எல்லாருமே பதில் சொல்லக்கூடியதான். இருந்தாலும் அது போக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதையும் இன்றைக்கி நம்ம பேசிடலாங்க. நான் மிஷிகன் மாகாணத்தில் வசிக்கிறேங்க. என்னுடைய முழு பேர் சுவாமிநாதன் சுப்பிரமணியன். என்னுடைய அலுவலக பணி மிஷிகன் மாகாண பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய வேல்யூ செயின் இனோவேஷன் சென்டரில் சீனியர் டைரக்டர் ஆஃப் இனோவேஷன் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். என்னுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலியில் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் என்னுடைய இளங்கலை. அப்புறம் முதுகலைன்னு சொல்லக்கூடியது அண்ணா பல்கலைக்கழகம், அது கிண்டி கேம்பஸில். அப்புறம் என்னுடைய பிஹெச்டி ஐஐடி மெட்ராஸில் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு தெர்மோடைனமிக்ஸில் பண்ணேன். முடிச்சுட்டு நேராக அமெரிக்கா வந்தேன். இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் லேபில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 5 வருடங்களாக நான் அகடமிக் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னை பற்றின ஒரு பேக்ரவுண்டு. இப்போது இது இப்போ என்ன பற்றி சொன்ன மாதிரியே இதே மாதிரி வட அமெரிக்க தமிழ் பேரவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு கடமையாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு புதுசாக வந்தவங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இல்லை சமீப காலத்தில் வந்திருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி வராமல் கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இது எப்படி சொல்கிறதா, ஒரு வெண்கொடை கீழ் எல்லா தமிழ் சங்கங்கள் நிறைய எல்லா பக்கம் பரவி இருக்குது. தமிழ் பள்ளிகளாக இருக்கட்டும், சங்கங்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் ஒரு நூலிலை. பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாரையும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இதை முன்னெடுத்து நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் நம்மளுடைய சமூகத்துக்கு சொல்லிட்டு இருக்குது. அதில் ஒரு பங்காக இந்த வருடத்திலிருந்து ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தையும் உள்ளே கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் குரல் தேனி, தமிழ் தேனி, கலை தேனி, படைப்பு தேனி மாதிரி இப்போ அறிவியல் தேனி வந்திருக்குங்க. முதல் கேள்வி என்ன வரும்னா, இந்த அறிவியல் தேனினா என்ன, இது எதுக்கு பண்ணுறோம், எல்லாருக்குமான இது என்ன அப்படிங்கிறதான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்டது, இது ஒரு ஒலிம்பியாட் மாதிரி ஏதாவது குவிஸ் ப்ரோக்ராமா அப்படின்னாங்க. நாங்கள் ஃப்ளையரில் போட்டிருக்கோம். இது குவிஸ்லாம் கிடையாது. மாணவர்களின் அவர்களின் அறிவியல் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு நம்ம எப்படி ஊக்குவிக்கலாம். ஏன்னா இதுதான் சரியான நேரம். அவங்களுக்கு ஒரு விதைகளை விதைக்க வேண்டியது. அவங்களுடைய வாழ்க்கையில் என்னவாக போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ அந்த மாணவர்களுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் மிஷிகன் மாகாண பல்கலைக்கழகத்தில் பசங்களுக்கெலாம் இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம மாணவர்கள், அதாவது தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேசுகிறது கொஞ்சம் அவங்க, ஏன்னா அது நம்மளுடைய மரபுலே இருக்கிறது. நம்ம ரொம்ப தற்பெருமை பேச மாட்டோம், அடக்கியே பேசுவோம். அதனால் அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளோட குழந்தைகளும் அதே மாதிரியாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் பேச வேண்டிய இடத்துல பேசணும். அதுதான், அதாவது எப்போவுமே எங்கேயுமே அதிகமாக பேசினா அது வேலைக்கு ஆகாதான். ஆனால் எந்த இடத்துல பேசணும், அதை எப்படி பேசணும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நான் இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் பசங்கள்ட்ட சொல்கிறேன், இட்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி தான். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் மசில் டெவலப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத பொது இடங்களில், பொது தளங்களில் அந்த பசங்க ஒரு ஆர்வத்தோட எந்தூசியாஸோட ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய தேவை. அப்புறம் இப்போ ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சீனியர்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் பள்ளிக்கூடத்தை முடித்து கல்லூரிக்கு போகும்போது அந்த எஸ்ஐ எழுதும்போது இந்த பேஷனாக அவங்க 4 வருஷம் மிடில் ஸ்கூல்லேருந்து இல்லை ஹை ஸ்கூலில் 8th 9th 10th 11th அதில் பண்ணுறதெல்லாம் அதில் தான் அந்த எஸ்ஐவாக வரப்போகுது. அது ரொம்ப முக்கியமான இருக்கும் அவங்க நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் இடம் வாங்குவதற்கு. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படை நோக்கமாக இந்த அறிவியல் தேனியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளாக வச்சுருக்கோம். ஆரம்ப நிலை, அதாவது தொடக்கப்பள்ளி மாணவர்கள், அதாவது அவங்க எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, இங்கே பப்ளிக் ஸ்கூலில் மிடில் ஸ்கூல், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தாங்கன்னா 5th கிரேட் வரைக்கும் படித்தாங்கன்னா அது ஒரு கேட்டகரி. அதுக்கடுத்து நடுநிலை பள்ளி சொல்லக்கூடிய இந்த மிடில் ஸ்கூலில் உள்ள அவங்க ஒரு பேட்ச்சு, அப்புறம் ஹை ஸ்கூலில் உள்ள பேட்ச். இந்த 3 பேருக்குமான ஒரு 3 விதமான தலைப்புகள் கொடுத்துருக்கோம். அந்த ஹை ஸ்கூலோட காலேஜ் பசங்க வந்துடுவாங்க. இதில் என்னென்னா அவங்களுடைய தலைப்புகள் நீங்கள் பார்த்தீங்க, உதாரணமாக எலிமெண்ட்ரி கொடுத்துருந்தோம், த ஒண்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ், ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னீங்க. அந்த பசங்களுக்கு போய் பெருசாக இனோவேட்டிவாக அவங்க புதுவையாக ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. அப்படி வந்தாலும் சிறப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அறிவியல்லாம் என்னன்னு நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். புத்தகங்களை தாண்டி
பொதுவாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறதே வெறும் நிறைய புக்ஸும் அப்படி இருக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய யூடியூப் வீடியோவாக இருக்க போது அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு செயல்முறை திட்டமாகவோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தராகவோ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உதாரணம் ஒரு பையன் காந்தத்தை பற்றி மேக்னெட் பற்றி இருந்தால் மேக்னெட்டில் என்ன இருக்குது, அது என்ன விஷயம், அவன் தெரிஞ்சதை ஒரு பேஷனாக சொல்கிறதுக்கான ஒரு இடமாக தான் இருக்க போது. அது மாதிரி அடிப்படைய அந்த தொடக்கநிலை மாணவர்கள் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்குலாம் அந்த மாதிரி அடிப்படையான ஒண்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ். நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் எப்படி ஒரு பெட்டர் டுமாரோ நம்மளுடைய நாளைக்கு தேவையான ஒரு விஷயத்தை இல்லை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியலை சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க திங்க் பண்ணி அதை போஸ்டராக பண்ணலாம். போஸ்ட்னா பார்த்தீங்கன்னா டாலர் ஷாப்லேயே கிடைக்கும். அந்த மாதிரி போஸ்ட் நீங்கள் எட்டு வர வேண்டிய அந்த ஈஸில் சொல்லக்கூடிய அந்த போர்டை நீங்கள் எடுத்து வாங்க. இல்லை ட்ரைஃபோல்ட் பண்ணிங்கன்னா டேபிள் வைக்கிற மாதிரி, இல்லை அதை ஒரு மாடலாக பண்ணலாம், ஃபிசிக்கல் மாடலாக. இந்த வாரில் இப்போ 3D பிரிண்டிங் இருக்குது, இல்லை அட்டையில் கூட ஓட்டலாம், எதுவோ ஒன்று. ஏன்னா அந்த பசங்களை அதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த தேர்ட் டைமென்ஷன் தாண்டி ஒரு விஷயத்தை அவங்களை யோசிக்கிற மாதிரி இருக்குது. எப்பவுமே 2Dலே பார்த்துட்டு இருப்போம், வெதர் இட்ஸ் யூடியூபாக இருக்கட்டும், நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்க எல்லாமே 2 டைமென்ஷனில் இருக்கிற விஷயத்த ஒரு 3 டைமென்ஷனில் அவன் பார்க்கும்போது அந்த ஒரு அணுகுமுறை மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வச்சுருப்பாங்க 3D டிராயிங்னு வச்சுருப்போம். காரணம் என்னென்னா அது ஒரு முக்கியமான விஷயம், 3Dயில் ஒரு விஷயங்கள் அணுகிறது அப்படிங்கிறது. அதனால் அந்த பசங்க அந்த மாதிரி இதுக்கு ஒரு 3D பிரிண்ட் பண்ணலாம், இல்லை வாட் எவர் இட் மேபி. அவங்க வந்து 3D பிரிண்ட் தான் பண்ண அவசியம் இல்லை, அட்டையை எடுத்து வெட்டி ஒட்டி அவங்க ஒரு புதுசாக ஒரு சிந்திக்கிறத கூட கொண்டு வரலாம். அது புதுசாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் அது எதை செஞ்சாலும் அதோடைய அறிவியல் என்னன்னு தெரிஞ்சு செஞ்சால் அது அவங்க பதில் சொல்ல வசதியாக இருக்கும். அடுத்த கேள்வி வரும், இப்போ என் பையன் தமிழில் பேச தடுமாறுவான், அவன் தமிழில் தான் பேசணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். தமிழில் பேசினா உங்களுக்கு எல்லாருக்கும் இமெயில் இருக்கும், நான் திரும்ப அந்த குரூப்பில் அந்த ஒரு டாக்குமெண்ட் போடுறேன், ரூபரிக்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கு எப்படி நாங்கள் மதிப்பீடு பண்ண போகிறோம் அப்படின்னு. அதில் வந்து தமிழில் பேசினா ஒரு 5 மதிப்பெண் இருக்குது, மிச்சம் ஒரு 95 மதிப்பெண்களும் தமிழை தாண்டிய விஷயங்கள். அவன் எப்படி பேசுகிறாங்க, எப்படி அதில் சயின்ஸ் அவங்க கார்லேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பேசுகிறவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, இது எல்லாம் தான் இருக்க போது. ஆனால் அந்த 5 மதிப்பெண் எது கொடுத்துருக்குன்னா இந்த நேரத்தில் ஒரு 4 வார்த்தைகள் நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதையாவது என்ன சொல்ல, அதுதான் இந்த பேரவையோட வெற்றியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பொதுவாக நிறைய கேள்விகளாக இந்த கடந்த ஒரு 3 சந்திப்பில் வந்தது. நான் இப்போ இதோட நிப்பாட்டுறேன். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இதை தாண்டி ஏதாவது பொதுவான கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல பேசலாம். வணக்கம், ஸ்ரீனிவாஸ் டிஸ்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சி. என்னோட கேள்வி வந்துட்டு, இப்போ நீங்க அந்த 3 ஃபோல்டா கொண்டு வரலாம் அல்லது ஒரு ஈசல் போர்டு மாதிரி பண்ணி கொண்டு வரலாம், இல்ல மாடல் கொண்டு வரலாம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. இதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜூம்ல நடக்குமா இல்ல இன் பர்சன் தானா? ஸோ அதுல வந்துட்டு இப்போ ஜூம்ல நடக்குதுன்னா எப்படி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விளக்க முடியுங்களா? சூப்பர், அருமைங்க, நல்ல கேள்வி. சரி, நீங்க வந்தது நீங்க தானே அந்த ஸ்ரீன்னு சொல்லி அந்த தோல்ல கிளி வச்சிருந்தீங்க தானா? ஆமாங்க. ஓ சூப்பருங்க. ஆமாங்க, பார்த்தேங்க, ஃபோட்டோ பார்த்தேங்க. தலையிலையும் தோல்லையும் கிளியை வச்சு உண்மையிலே அருமையாக இருந்தது, பார்க்க சிறப்பாக இருந்தது அந்த புகைப்படம். அது என்ன எடுத்ததா இல்லை ஏயா? நிஜமா உரிமை எடுத்தது? ஓ அப்படியாங்க, நல்லா இருந்துச்சு, அது பார்த்த நல்லா இருந்துச்சு. சரி, அருமை. ஓகே, உங்கள் கேள்வி முக்கியமான கேள்விங்க. வட கரோலினா மாகாணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு, ஏன்னா அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை நடத்தக்கூடிய ஒரு ஹோஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கான ஒரு சிறப்பு அந்தஸ்தா. நம்ம வழக்கமாக மாநாட மயிலாட வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி அவங்கெல்லாம் நேராக ஃபைனல்ஸுக்கு வராங்க. மற்ற ஸ்டேட்டெல்லாம் ஒரு ஜோனல் அப்படின்னு சொல்லி அவங்க ஜோன் பிரிச்சிருக்கோம். அகைன் உங்கள் எல்லாருக்கும் இமெயில் அனுப்பிச்சிருப்பேன், இல்லை புதுசாக இப்போ ரிஜிஸ்டர் பண்ணேன்னா திரும்ப அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ஸ்டேட்டில் 2-3 ஸ்டேட் சேர்ந்து ஒரு கிளப் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி அவங்க ஒரு டைம் ஜோனில் இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். அதுக்கான அவங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுறதுக்கான ஒரு கூகுள் கேலண்டர் லிங்க்கும் இருக்கும். அது எல்லாருக்கும் 5 நிமிடங்கள் தான் ஒரு மாணவனுக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதில் போய் அந்த பையனை போய் நாங்கள் பெருசாக கேள்விலாம் கேட்டால் மனப்பில்லை. எங்கள் நோக்கமே அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும். ஓ நீ என்ன பண்ணிட்டு இருக்கடா, அதாவது அது ஒரு கேட்டால் அட்லீஸ்ட் அவங்கள அந்த இடத்துல ஒரு ட்ரிகர் ஆவாங்க, நம்ம அடுத்து பண்ணணும். ஏன்னா நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் ஏன்னா கல்லூரி மாணவர்களை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு டெட்லைன் வைப்பேன். டெட்லைன் வச்சு நான் இடையில கேட்கலன்னா கடைசி நாள் வரைக்கும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஐயோ எனக்கு நான் என்னால் பண்ண முடியலன்னு இடையில ஒரு தடவை நான் அசஸ்மெண்ட் வச்சேன்னா அன்னைக்கு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஒரு நோக்கம் தான் இந்த ஜோனல் மீட் எல்லாமே. ஜஸ்ட்டு ஒரு அந்த மாணவர்களையும் அந்த பெற்றோர்களுக்குமான, சரி நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான முயற்சி எடுத்து வருவீங்க. ஒரு பவர் பாயிண்டில் நீங்கள் பண்ணுங்கள், அவங்க வந்து பேசட்டும்.
அன்னைக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, பண்ணியிருந்தீங்கன்னா அருமை. இது உங்களுக்கான ஜோனல் எல்லாமே மந்த் ஆஃப் மே, இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் நடக்க போகுதுங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட 4 வார இறுதிகள் இருக்குது. உங்களுக்கான போஸ்ட் ஜோனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இல்லை பவர் பாயிண்ட், அஃப்கோர்ஸ் நீங்கள் பவர் பாயிண்டில் ஒரு ஐடியா கிடச்சிச்சுன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க என்னவா இருக்கும். அவங்க உதாரண ஹேண்டில் ஒரு படம் வரைஞ்சாங்கன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்கள் பவர் பாயிண்டில் வைங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முக்கியம். அவங்கக்கிட்ட கேளுங்க. அது எவ்வளோ, அதாவது இது ஒர்க் பண்ண முடியாத சொல்யூஷனாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அது ரொம்ப என்ன சொல்ல, அதுமாரி நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒர்த்தையில் அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இடங்களில், உதாரணமாக சமீபத்தில் ஒரு ஈஸ்ட் மிஷிகன் யூனிவர்சிட்டியோட ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஸ்டார்ட் அப் இதுக்கு. அதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு குஜராத்தை சேர்ந்த 2-3 மாணவர்கள் தான். அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஷூ லேஸ் கம்பெனி தான் ஆரம்பித்து அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் $95,000 வருமானத்தை ஈட்டியிருக்கிறாங்க. அவங்க மேலே ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன ஷூ லேஸ் தான் நினச்சோம். ஆனால் அந்த ஷூ லேஸே பார்த்தீங்கன்னா அதுக்கான அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் துரும்பு நினச்சிடாதீங்க, ரொம்ப சரியில் நினைக்காதீங்க. அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரி, அந்த பவர் பாயிண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க பேசலாம், இல்லை மாடல் பண்ணிட்டு இருக்கிறத ஹாஃப்வே ப்ரொடியூஸ் பண்ணதை கூட காட்டலாம். அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 3 மினிட்ஸ் அந்த பசங்கிட்ட கேட்க போகிறோம், அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். இதுதான். இது வந்து நார்த் கரோலினா மக்களுக்கு மட்டும் மேபி நாங்கள் அதுக்கு வேறு ஒரு அசஸ்மெண்ட் வைக்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கூகுள் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். மற்ற எல்லாரையும் ஒன் மீட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பெரிய பதில் சொல்லியிருக்கேன், ஆனால் அது எல்லாருக்கும் பதில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நல்லதுங்க, நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கிறதா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என் பேர் தீபிகா, நான் செயின்ட் லூயிஸ் மிசோரில இருந்து பேசுறேன். அருமை. இப்போ அவங்க பண்ற மாடல், உங்களுக்கு பிரசன்ட் பண்ற மாடல், அதே மாடல் ஃபைனல்ஸ்லயும் பிரசன்ட் பண்ணலாமா? சேம் மாடலா, இல்ல அதுக்கு மாத்தணுமா வேற ஏதாவது? இல்ல அது இது நான் முதல்ல வந்த கேள்விதான், கண்டிப்பா சொல்லிருக்கணும். இதை சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாடலை இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் அப்புறம் திரும்ப புதுசாக ஒன்றா செஞ்சுட்டு வர வேணாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமான நேரமும் குறைவு. நம்ம எல்லாரும் அதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அதை பண்ணுவீங்க, இன்னொரு மாடல் பண்ணிட்டு வர போகிறீங்கன்னா சால சிறப்பு. ஆனால் அப்படி இல்லை, ஒரே மாடல் எடுத்துகிட்டு அவங்க இன்னும் பெட்டராக இப்போ அந்த 1-on-1 மீட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபீட்பேக், அதில் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நீங்கள் ஜோனல் பண்ணுறதே தான் பொதுவாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் அதையும் தாண்டி எப்பவுமே சொல்லுவாங்க அபவ் அண்ட் பியாண்ட், எக்ஸ்ட்ரா மைல், அந்த மாதிரி யாராவது பண்ணுறீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஓகேங்க, அருமை. ஹாய்ங்க, நான் நாகேஸ்வரி. நானும் திருநெல்வேலி தாங்க, பாளையங்கோட்டை. வாங்க வாங்க வாங்க, ஊருக்காரங்க வாங்க. அப்பா ஆடா கேட்க சந்தோஷமா இருக்குங்க, வாங்க. ஆக்சுவலா இது வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் क्वेश्चंस இருக்குங்களா? எப்போ ஜோனலில் கேட்குறீங்களா, ஃபைனல்ஸ் கேட்குறீங்களா? நாங்கள் நார்த் கேரளைனாங்க, சாரி. ஓ சரி, ஓகே. அப்போ அவங்க நேராக ஃபைனல்ஸ் கேட்குறீங்களா? சரி வாங்க. அதாவது ஜட்ஜஸ்லாம் வந்து கேட்க போகிறாங்க. இப்போ அந்த பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் அந்த அதாவது நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு இது பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆண்டர்பனராக இருக்க போகிறாங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் வர போகிறாங்க. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒரு ஜட்ஜஸ் தான் வராங்க. அவங்க அசஸ் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க அது எப்படி அந்த பசங்க ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பொறுத்து. அந்த மாதிரி ஒரு 3 ஜட்ஜஸ் தான் அவங்களோட கலெக்டிவ் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. அந்த ஜட்ஜஸ் தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். அது இப்போதைக்கு ஃபைனல்ஸ்க்கு வடிவம் கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஏன்னா அறிவியல் தேனின்னு ஒரு குழுவே இயங்கிட்டு இருக்கோங்க. ஒரு நம்ம 5 பேர் கொண்ட குழு உட்கார்ந்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா முனைவர் மனோகரன் இருக்கிறாரு, அப்புறம் அரிசோனாலேருந்து ஹேமா இருக்கிறாங்க, சிவா, பாலா, ராஜான்னு அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா புது யோசனைகளை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணலாம், அந்த மாணவர்களுக்கு இன்னும் எப்படி சிறப்பாக அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் சில மாற்றங்கள் வரலாம், ஆனால் கண்டிப்பாக அது பெட்டராகவே இருக்கும். ஓகே. அண்ட் இது ஃபைனல்ஸ் ஆக்சுவலாக என்னைக்கு இருக்குங்க? ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 நாள் இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டேஸ் இருக்குமா? ஆமாங்க, ஜூலை 4 பிளான் பண்ணியிருக்கோங்க. எப்போ நம்ம சொல்ல வழக்கமாக ஒரு சின்ன ஃபைன் பில்ல பண்ண இறுதி நேரத்தில் மாற்றங்கள் வந்தால் பொறுத்துக்கொள்வீராக. இப்போதைக்கு ஜூலை 4க்கு நாங்கள் ஏன்னா ஒரு நாள், ஏன்னா அன்றைக்கி ஒரு ஃபுல் டேவும் அந்த ஏன்னா அங்கே ஸ்பேஸ் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். பட் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம். அதனால் நான் பொதுவாக எங்கேயும் அதை பற்றி சொல்லலை. ஏன்னா ஏதாவது வச்சுட்டோன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த பிளான்லாம் இவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிறனால கொஞ்சம் நாங்கள் இன்னும் அதை எங்களுடைய திட்டங்களை முழு வடிவத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் பகிர்ந்தோங்க.
ஓகேங்க. அப்புறம் ஜோனலுக்கு எங்களுக்கு ஜோனல் கிடையாது. ஸோ வந்து நீங்க என்ன ப்ராசஸ்ங்கிறது திரும்ப அத எக்ஸ்பிளைன் ஆமா. இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கூகுள் ஏன்னா அதேதான். இப்போ ஒருவேள இப்படி விட்டுட்டோம்னா இல்ல ஏன்னா நானும் ஒரு பேரண்டா இருக்கேன். எனக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெட்லைன் ஏதோ இல்லைன்னா நம்ம அது தள்ளி போயிட்டே இருக்கும். அப்புறம் கடைசி நேரத்தில அந்த நேரத்தில நம்ம பண்றது நல்லா வராது. எப்பவுமே "பதறிய காரியம் சிதறி போகும்பாங்க." அது மாரி ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடையில உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ண போறோம். எப்பவுமே சொல்றது தான். இட்ஸ் பெர்ஃபெக்ட் பிளானிங் அண்ட் சுப்பீரியர் எக்ஸிகியூஷன் அப்படிம்போம். அது வந்து முக்கியமான விஷயம். அதனால நம்ம ஒரு உங்களுக்கான ஒரு டயத்துல ஒரு கூகுள் ஃபார்ம்ல உங்களோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லி, அந்த மாதிரி எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாங்க பார்க்க விரும்புறோம். ஏன்னா ஒன் ஆன் ஒன்னா ஏன்னா உங்க மாநிலத்திலிருந்து 150 பேருக்கு மேல வாரீங்க. அவ்வளோ பேரையும் ஒன் ஆன் ஒன்ன சந்திக்கிறது வந்து கஷ்டம் அப்படிங்கிறதுனால, பட் அந்த நாங்க இன்புட் வாங்கி செக் பண்ண போறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏதாவது அவங்களுக்கு சேஞ்சஸ் குடுக்குறோம்னா, அங்க உங்களுக்கு நாங்க கம்யூனிகேட் பண்ணுவோம். ஷூர்ங்க, ஷூர். தேங்க் யூ ஸோ மச். உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க நாகு? அவன் செகண்ட் கிரேடுங்க. ஓகே. எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க தான் இந்த தடவை எக்கச்சக்கமா வராங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, வாங்க. உண்மையிலே இல்ல அது ரொம்ப நல்லதுங்க. அந்த வயசுலயே அவங்களுக்கு அந்த ஒரு அறிவியல் மேலான ஒரு ஆர்வத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த பசங்க மத்த டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது எதுக்குமே போக மாட்டாங்க. அந்த ஒரு ஓகே. ஒரு ஹைப் அவங்களுக்கு வந்துரும். சிறப்புங்க. ஷூர். சார் நான் விஜயலட்சுமி ஆக்சுவலாக சொல்லுங்கம்மா. பெங்களூர்லேருந்து. ஸோ நாகு கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே என்னோட கொஷின்ஸாகவும் இருந்தது. அடிஷ்னலாக இன்னொரு கொஷின், நீங்கள் இப்போ இன்டர்மீடியட் ஒரு செக் சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு க்ரைட்டீரியா மாதிரியே இருக்க போதா நெக்ஸ்ட் அ லெவலுக்கு அ அ அ ஃபைனல்ஸ்க்கு? இப்போ உதாரணமா நீங்க கேட்குற கேள்வி கரெக்ட் தான்மா. அதான் ஒண்ணுமே பண்ணாதவங்க பேரண்ட்டா கொஞ்சம் வடிகட்டுறதுக்கான ஒரு இடம் தான் அது. ஏன்னா யாருமே ஏன்னா நாங்க அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பேஸ பிளான் பண்ணணும், நம்பர் ஆஃப் பேட்ச் பண்ணணும், அந்த ம் ரூம் கெப்பாசிட்டி எல்லாமே. அதனால அந்த ஒரு இத வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதுவரைக்கும் அவங்க பண்ணாதவங்க அதுக்கப்புறம் பண்ண போறதும் இல்ல. அதனால ஒரு ஓகே. அண்ட் அது வந்து டென்டேட்டிவாக இன்னொரு 4 வீக்ஸில் வரோன்றீங்க. ஒரு எண்ட் ஆஃப் மே அந்த ரேஞ்சில். அதாவது நாங்கள் இந்த ஜோனல் மற்ற எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கான டைம் கொஞ்சம் கிடைக்கும். எண்ட் ஆஃப் மேலே வந்து அடுத்து ஒரு உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி போட்டு உங்களுடைய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ராக்ரஸ் நாங்கள் ஒரு மெஷர் பண்ண போகிறோம். ம் ஓகே 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 சார், தேங்க்யூ. சூப்பருங்க. சார் இன்னொரு கேள்விங்க, ஸ்ரீனிவாஸ் அகைன். இப்போ நம்ம ஜோனல்ல இருக்கிறவங்க வந்துட்டு வடிகட்டுறது வந்துட்டு எவ்வளவு பேருக்கு ஃபைனல்ல வாய்ப்பு கிடைக்கும்? இப்போ எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு தேர்வு ஆற வாய்ப்பு இருக்கு? சும்மா ஒரு கியூரியாசிட்டி கொஸ்டின். இல்லை நீ கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த கியூரியாசிட்டி நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 300 இப்போ 400 தாண்டி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் வடகர்னாலேருந்து அதுலேருந்து ஒரு 50-60 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் 400க்கும் மேற்பட்ட படிவங்கள் பூர்த்தியாக இருக்குது. அதில் நிறைய பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி அதாவது எலமெண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அதில் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வடிகட்டுதல் அப்படிங்கிறது அறிவியலை பொறுத்த வரைக்கும் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. எடிசனுடைய பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா எடிசன் வந்து அவருக்கு பள்ளியில் படிப்பதற்கு லாய்க்கற்றவர்னு சொல்லி அவங்க ஆசிரியர் வந்து எழுதி கொடுத்துருவாங்க அவங்க அம்மாட்ட. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட காட்டாமல் எடிசன்கிட்ட காட்டாமல் வீட்டில் போய் வச்சு அவர் வளருவார். அவர் இவ்வளோ பெரிய ஆராய்ச்சிகளை பண்ணி எவ்வளோ பெரிய ப்ராடக்ட்ஸ் இன்னோவேட்டிவாக ப்ராடக்ட்ஸ் வந்தார். அதனால் எந்த இடத்துலையும் நான் வடிகட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அது எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா அந்த இதில் அந்த மாணவர்கள் ஆர்வம் இல்லாமல் இருந்தால், ஏன்னா அவங்க விளையாட்டு பசங்க, ஒருவேளை நீங்கள் பண்ணியிருப்பீங்க பேரண்ட்டுக்கும் நேரம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல அவங்கள மட்டும் நீங்கள் அடுத்த ஆர்வம் வரும்போது வாங்க அப்படின்னு தான் அவங்களை ஊக்கப்படுத்த போகிறோம். அதனால் யாரையும் வடிகட்டுவது எங்கள் நோக்கமும் கிடையாது. அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணோம். ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் நான் வந்து எனக்கு அறிவியல் ரொம்ப பிடிக்கும். அப்போ உண்மையிலே என்ன சொல்ல அவங்க எனக்கு கொடுத்த ஊக்கம் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்குது எனக்கு. அதனால் இந்த இடத்துல நான் ஆசிரியராக இருக்கும்போது அது கண்டிப்பாக நான் அதை தான் செய்ய விரும்புகிறேன். சின்ன விஷயம் பண்ணால் கூட அவங்கள ஊக்கப்படுத்துவோம். அந்த இடத்துலேருந்து அவங்கள அடுத்த தளத்துக்கு கொண்டு வர போகிறோம். அதுதான். அதனால் நீங்கள் கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க. நல்ல சின்ன விஷயம் பண்ணாலும் அகல உழுவதை விட ஆழ உழு அப்படிங்கிற சின்ன விஷயம் பண்ணால் கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விஷயம் ஒன்று பண்ணாலும் அது என்னன்னு பசங்க தெரிஞ்சுக்க மாதிரி பண்ணுங்க. நன்றி. ஞாபகம் ஒருத்தன். வணக்கம் சாமி, மாரியப்பன். மாரியப்பன் வாங்க மாரியப்பன் நம்ம ஊருக்காரரு வாங்க. அவருடைய வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸா கூகுள் ஸ்லைட்ஸா இல்ல சார்ட்ல பண்ணுமா அப்படின்னு கேக்குறாரு. எதுனாலும் பண்ணலாம். நீங்க என்னன்னாலும் உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டு வாங்க. ஃபைனல்ஸ் வரும்போது மட்டும் முடிஞ்சா அந்த போஸ்ட் இருந்தால் நல்லது. ஏன்னா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து எல்லாரும் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஜோனல் எல்லாமே நீங்கள் பவர் பாயிண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வாட் எவர் மேபி அதை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டிஜிட்டலாக தான் பண்ண போகிறீங்க. அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
எங்களுக்கு தேவை நீங்கள் ஒரு விஷயத்தை ஆர்வமாக பண்ணணும். உங்கள் பேர் என்னப்பா? விஷாக்கு விஷாகரா? விஷாக். விஷாக். வாங்க வாங்க, வைசாக். ஆமாம், சிறப்பு. விஷாக், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜெனரல் ரிலேட்டிவிட்டி. ஆர்ரா டேய், சூப்பர்ரா, செம்ம கான்செப்ட். அதாவது ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. எனக்கு வந்து எப்போ 9ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த தேரி எனக்கு. இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 5வது. பாடுறா, நான்லாம் 9th படிக்கும் போதாண்டா அந்த ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தேரி எனக்கு தெரிஞ்சது. அது எங்கள் சார் இப்போ சொன்னார், 2 பஸ்ஸு போயிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸு போகும்போது 2 பஸ்ஸஸ் ஒரே மாதிரி போகும்போது சம்டைம்ஸ் யூ வில் சி த சேம். கரெக்டா? அப்போ 2 ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ் நகராத மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு பஸ் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஒன் பஸ் பின்னாடி போகும். தட்ஸ் கால்டு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. ரொம்ப இதை ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி வச்சு தான் உலகத்தில் கிரகங்களுடைய, நம்ம சொல்லக்கூடிய சோலார் சிஸ்டத்தில் ஒவ்வொரு இதோடைய ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாத்தையும், இது பெரிய கான்செப்ட். நீ அதை நல்லா படி. அது ரொம்ப நினச்சல இன்னைக்கு வரக்கூடிய, அதுவும் அடுத்து வரக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் அது பெரிய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். வேற யாருக்கா கேள்விகள் இருக்காங்க? சிறப்புங்க. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. யாருக்காவது? வணக்கம்ங்க. நான் ஸ்ரீமதி கொலரடோ ஸ்டேட்ல இருந்து பேசுறேங்க. ஸோ இப்போ எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வந்து அவுட்புட் ஃபார்மட் வந்து ஐ மீன் எல்லாருக்குமே அவுட்புட் வந்து எப்படி வேணா இருக்கலாம் இல்லைங்களா? 3D மாடலா, ஐ மீன் வாட்டர் மாடலா எதுனால இருக்கலாம். போஸ்டா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஃபைனல்ஸ்க்கு வரவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மினிமமா ஒரு போஸ்ட்ங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அங்க வந்து பவர் பாயிண்ட்டுக்கானா அங்க போஸ்டா இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க மதிப்பீடு பண்றது வந்து பிசிக்கல் மாடலுக்கு மதிப்பெண் அதிகம் அது மாதிரி. ஏன்னா நாங்க வந்து இப்போ ஃப்ளைட் பிடிச்சி வரணும், எங்களால பிசிக்கல் மாடல் எப்படி எடுத்துட்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க எப்படி நீங்க அந்த இல்ல கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபரிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல எப்படி என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அது போஸ்டரா இருக்கலாம், இல்ல 3D மாடலா இருக்கலாம், இல்ல நீங்க போஸ்டர்லயே அவங்களுக்கு என்கேஜ் பண்ற மாதிரியான விஷயத்த விளக்கி சொல்லித்தர மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அதனால அவங்க 3D மாடலுக்கும் போஸ்டருக்கும் வேற வேற மதிப்பெண்கள் அப்படிலாம் இல்லை. இல்லை, இது ரெண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு 3Dயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எளிமையாக புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதான். உங்களால் போஸ்டரில் அதை பண்ண முடியும்னா சிறப்பு. ஓ, நன்றிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 3D மாடல் பண்ணீங்கன்னா அதை வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ கொண்டு வந்து அங்கே காட்டுங்க ஜட்ஜஸ்க்கு, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, கலிஃபோர்னியா வர்றவங்கலாம் அதையும் நீங்கள் வர்றதே இது அதில் இதையும் தூக்கிட்டு வர முடியுமா? கண்டிப்பாக கேள்வி தான். நீங்கள் முடிஞ்சால் அப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வீடியோ சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு சுற்றி காட்டின்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஆஹா ஃபேக்டர் தாங்க. என்னமா பண்ணியிருக்கிறான். அது வெறும் ஜட்ஜஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்க ஆஹான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஆகாக்கும் அந்த குழந்தை அந்த பண்ண மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நம்ம வீடியோ கேம் மாதிரி அவங்க அடுத்த போயிட்டே இருப்பாங்க. அதுதான். சரிங்க, நன்றிங்க. சூப்பருங்க, அருமை அருமை. வணக்கங்க, நான் மீனா பேசுறேன், செயின்ட் லூயிஸ் மிசௌரியில இருந்து. ஒரு கொஸ்டின். இப்போ ஜோனல்னு சொல்றீங்களே, அது எப்போ நடக்கும்? இந்த ஏரியாவுக்கு இன்பர்சனா பண்ணுமா, எப்படிங்க? நான் வடகரனா தவிர வடகரனாவும் அப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஸ்டேட் மட்டும் வச்சுருக்கேன். மீன்ஸ் மிஷிகனில் வடகரனா, அப்புறம் அரிசோனா, ஒரு 4-5 ஸ்டேட்டில் மட்டும் இன்பர்சனாக வர. அதாவது எங்களோட அறிவியல் தேனியோட குழுவில் இருக்கிற எங்கள் உறுப்பினர் இருக்கிற மாநிலத்திலலாம் நாங்கள் இன்பர்சன் கண்டக்ட் பண்ணுறோம். அதை தாண்டி உள்ள மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளப் பண்ணி ஜோனலாக பிரிச்சிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டை நான் திரும்ப வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்கள் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த இமெயில் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கான உங்களுடைய ஸ்டேட் என்னங்கிறதுக்கு ஒரு ஜோனல் டைம் இருக்கும். அதில் உங்களுக்கு இரவு நேரம் ஈஸ்டர்ன் டைமில் வந்து 7லேருந்து 9 அப்படியே ஒரு டைம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் அந்த ஜோனில் புக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட் சொன்னீங்க? நான் கவனிக்கல. மிசோரியா. ஓகே, உங்களுக்கு ஜோனல் வந்து இதில் தான் நடக்க போகுது, விர்ச்சுவலாக நடக்க போகுது. உங்களுக்கு உங்கள் டைம் ஜோனை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டேட்டில் இருக்கும். அந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு கேலண்டர் லிங்க்கும் இருக்கும். அந்த உங்களுக்கு அந்த இதில் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான 5 மினிட்ஸ் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அப்போ புக் பண்ணிட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி அந்த இதுக்கு வரணும், அந்த மீட்டிங்க்கு வரும்போது, ஜோனலுக்கு வரும்போது ஒரு பவர் பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த அதில் 99.9% கண்டிப்பாக நான் இருப்பேன். என்னோட கூட இருக்கிற என்னோட அறிவியல் தேனியுள்ள குழு நம்பர் எல்லாம் இருப்பாங்க. அவங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அவ்வளோ. ஸோ என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. இது நீங்கள் இப்படி பண்ணலாம் உங்களுக்கான ஒரு சஜஷன்ஸ். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையான கலந்துள்ள உங்களுக்கு இப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணலாமே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். தேவைப்பட்டதுன்னா ஒரு மென்டரிங், யாராவது நல்ல ஒரு சிறப்பான ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேபி யாராவது மென்டரிங் பண்ண முடியுமா அப்படி கூட யோசிக்கலாம்னு இருக்கிறோம்.
ஓகே, ஓகே. அதாவது பிரசன்டேஷன் மாதிரி அதான் ஆல்ரெடி முடிச்சுட்டு பிரசன்டேஷன் இல்ல. தொடங்குறதுக்கான பிரசன்டேஷன் அப்படியா? நீங்க தொடங்குறது இல்ல, ஒரு ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சீங்கன்னா, அப்புறம் ஜூன் போய், ஜூலை போய், ஆடி போய், ஆவணி வந்துரும். முடிஞ்சா இப்பமே ஆரம்பிச்சீங்கன்னா, அது ஒரு ப்ராக்ரஸா இருந்தா கூட காட்டலாம். ஏன்னா நீங்க ஜோனல் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருங்க. அதுதான். ஓகே. தேங்க்யூங்க. ஓகேங்க. இன்னும் வணக்கம். என் பேர் ரித்விக். நான் வந்து என்சில இருக்கேன். நம்ம வந்து ஆப் டெவலப் பண்ணலாமா? லைக் இந்த போஸ்டருக்கு சூப்பர்ரா. நீ ஆப்பை டெவலப் பண்ணிட்டு வா, நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ணிடுவோம். சரியா? அதுதான் அடுத்து எங்களுடைய இலக்கு. இதில் பண்ணுற ஆப் எல்லாம் அதாவது அது பார்த்தீங்கன்னா வட அமெரிக்க தமிழ் பேரவையில் இன்னொரு நோக்கமும் நம்ம குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் அவர் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நீ என்ன ஆப் பண்ண போகிற அப்படிங்கிறத நான் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆப் பண்ணலாம். பட் எது பண்ணாலுமே அதில் ஒரு சயின்ஸ் இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். கரெக்டாக? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும், பெனிஃபிட் இருக்கும். அதுக்கு பேக்ரவுண்டாக ஒரு சயின்ஸ் இருக்கும், மேத் இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு பண்ணிடணும். அவ்வளோதான். அது சின்ன விஷயமா இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன்னா நீங்கள் அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி 1000 ஆப் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு தான் இது. நீங்கள் ஆப் பண்ணலாம், அதை போஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதில் என்ன சயின்ஸ் இருக்குது, என்ன மேத் இருக்குது, இதனால் என்ன நன்மைகள் வருது அப்படின்னு சொல்லணும். சரியா? சரி, தேங்க்யூ. அருமை, சூப்பரா. உன்னோட ஆப்பை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க. இன்னும் 1 நிமிடம் இருக்குது. வேறு யாரும் கேள்விகள் இல்லைன்னா உண்மையிலே உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் உங்கள் எல்லாரையும் ஜோனலில் மீட் பண்ண போகிறோம். வட கரோலினாவில் மக்களுக்கும் முடிஞ்சால் நாங்கள் அங்கே எப்படியாவது அங்கே எங்களுடைய தன்னார்வலையும் வச்சு உங்களை சந்திக்கலாங்க பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நான் சொன்ன கூகுள் ஃபார்மில் உங்களுடைய ஒரு ப்ராக்ரஸை செக் பண்ண போகிறோம். அந்த செக்கிங் அப்படிங்கிறது உங்களை செக் பண்ணுறது இல்லைங்க, அது வந்து நம்ம மனித குலத்திற்கே உண்டான ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த நாளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணி அந்த ஒரு டெட் லைனை நம்ம காட்டணும் அப்படிங்கிற வைக்கிறது தான். மற்றபடி உங்கள் எல்லாரையும் வடகரோலினாவில் நடக்கக்கூடிய அந்த பேரவை திருவிழாவில் சந்திக்கிறேன். எல்லாரும் வருவோம், சிறப்பாக செய்வோம். அடுத்த நான் எப்போ சொல்கிறேன், ஒரு அடுத்த தலைமுறையை வந்து நம்ம எப்படி பண்ணணும், அவங்களை எப்படி ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஊரில் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்க போகிறோம். வி வாண்ட் என்கரேஜ். நான் வீன்னு சொன்னது யூ அண்ட் மீ. கண்டிப்பாக. ஏன்னா பேரண்ட் சஸ்யூம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணால் கூட உதாரணமாக அவங்க பழமை பேசி இறந்துருக்காங்க, அவங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நியூரோ சயின்ஸில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ சொல்லுங்கள் தீபிகா, உங்கள் கேள்வின்னு. இல்ல சாரி, ஒரே ஒரு கேள்வி. நீங்க ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறமா நாங்க ஏதாவது டிக்கெட் புக் பண்ணிக்கணுமா, எப்படி டிராவல் பண்ணும் அதெல்லாம் யோசிக்கணும். சோ அது நான் இப்பவுமே சொல்லட்டுமா, நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வருவீங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், யாரும் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறதா ஒரு ஆசிரியராக நான் நினைக்கக்கூடியது. நீங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா நீங்க புக் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இடம் இருக்கு. அதுதான். ஸோ அது இது உங்க கையில தான் இருக்கு. நீங்க புக் பண்ணிருங்க. நான் ஏன்னா அப்பதான் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே நீங்க டிக்கெட் புக் பண்ணுங்க, டிக்கெட்டை வாங்குங்க. உங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் வாங்கினதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேபி இனிமே அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ தீபிகா, நீங்க மறக்காம முதல்ல டிக்கெட் புக் பண்ணுங்க. வணக்கங்க சுவாமிநாதன். நான் பாரதி முருகேசன், பேரவை ஒருங்கிணைப்பாளருங்க. இந்த கன்வென்ஷனோட வணக்கம். என்சில தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க அவங்க கேட்டாங்க தீபிகா, கண்டிப்பா வந்து எல்லாரும் டிக்கெட் எடுத்துட்டு வாங்க ஊருக்கு. நன்றிங்க. ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. லோக்கல்ல நிறைய பேர் கேக்குறாங்க. நீங்க இப்ப எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கான பதில் நீங்க கொடுத்தது அருமை. நாங்க லோக்கல்ல கேக்குறவங்களுக்கு நான் கண்டிப்பா நான் இந்த வீடியோ ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா முதல் 3 சந்திப்புல பண்ணாம விட்டுட்டேன். ஏன்னா இதுதான் கடைசி சந்திப்பா இருக்கிறதுனால இதையும் நான் அந்த ஆடியோவும் நான் வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வணக்கம் பாரதி சுவாமி. வணக்கம். இதுல என்னங்கன்னா வந்து நீங்க உங்க குழந்தை வந்து கலந்துக்கிறது மட்டும் கிடையாதுங்க, மற்ற குழந்தைங்க எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுல இருந்தும் நம்ம பாடங்களை கத்துக்கலாம். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அடுத்தடுத்த போட்டிகள்ல உங்கள் உள்ளூர் போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கெல்லாம் அது உதவியாக இருக்கும். இப்போ ஒரு 300 பேர் வர்றாங்க அப்படின்னா ஒரு 25-30 பேர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற படிக்கிற ஒரு அரிய வாய்ப்பும் இருக்குது. அதனால எல்லாரும் வாங்க, தமிழால் இணைவோம், பேரவை விழாவில் சந்திப்போம். அருமை, சிறப்பு. நன்றி. ஓகே, ஓகேங்க. உங்களை எல்லாம் சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி. உங்களை ஜோனில் சந்திக்கிறேன், அது மாதிரி ஃபைனலில் சந்திக்கிறேங்க. நன்றி.